ஹலோ ஜிபிஸ்கோர் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயோட தாவேக கழக சார்பில் நடக்க போற கூட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் அடுத்த கூட்டம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துல தாங்க நடக்க போகுது. அண்ட் அதுக்காக 13ஆம் தேதி பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட அவங்க போய் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை சில பல கண்டிஷன்ஸோட அதுக்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆலோசனைக்கு அப்புறம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி தான் கூட்டம் நடக்க போகுது. அதுவும் எந்த இடத்துல அப்படின்னா, சீலநாயக்கன்பட்டி அப்படின்ற இடத்துல தான் நடக்க போகுது. இங்க என்னன்னா 13ஆம் தேதி கரெக்ட்டா காலையில 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தான் இந்த கூட்டம் நடக்கணும். அதுவும் போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மேலும் குழந்தைகள் இதுல ஒருத்தர் கூட கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 பேர் மட்டும் தான் அலோவ்டாங்க. அதுக்கு மேல ஒருத்தர் கூட அலோவ்ட் கிடையாதாம். அந்த 5000 பேருக்குமே கண்டிப்பா டோக்கன் இருக்கணுமா. அந்த டோக்கன் இருந்தா மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம் அந்த கூட்டத்துக்கு போலீஸார். அண்ட் இது போல விஜயோட பரப்புரை கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 51 கண்டிஷன்ஸ் விதிச்சிருக்காங்க காவல்துறையினர். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. டாடா பை பை. லவ் யூ ஆல்.